குளித்தலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம், போலீசார் அதிரடி நடவடிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் மற்றும் சுங்ககேட் பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என வாகன ஓட்டிகளும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தை சீரமைக்கும் நோக்கில் குளித்தலை போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். செய்தியாளர் கருணாநிதி. வெள்ளக்கோட்டுக்குள்ள வண்டி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொதுமக்களுக்கு ஃப்ரீயா போக்குவரத்து ஃப்ரீயா போயிட்டு வந்த பஜாருக்குள்ளதுக்கு இந்த வெள்ளக்கோட்டுக்குள்ள வண்டி நிறுத்தினா எல்லாருமே ஒரு கார்ல ஏர்ல வருவாங்க. வயசான முடியாதவங்க வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த கடைக்கு வண்டி அந்த பஜாருக்குள்ள போக முடியல, காரே போக முடியல, வந்து ஒரு முடியாதவங்க வந்து இந்த வியாபாரத்துக்கு வரமாட்டாங்க. அப்ப என்ன உங்களுக்கு தான் வியாபாரம் பாதிக்குது. இதுல ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஃப்ரீயா போக முடியலன்னு கம்ப்ளைண்ட் டிரைவர் சொல்றாங்க. 108 டிரைவர்லாம் சொல்றாங்க, சார் இந்த பஜாருக்குள்ள போவே முடியல சார், எமர்ஜென்சி எல்லா ரோட்ல வந்து ஆக்கிரமிச்சு நிக்கிறாங்க சார். அப்ப நான் இருமா குறுக்கு. அதனால என்ன சொல்றான், நீங்க உங்களோட வியாபாரம்லாம் நாங்க தடை பண்ணல, இந்த வண்டியை வந்து வெள்ளக்கோட்டுக்குள்ள ஒழுங்கா நிறுத்தினா போக்குவரத்து ஃப்ரீயா இருக்கும். முடியாதவங்க கார்ல வரவங்க வியாபாரத்துக்கு வருவாங்க. இது வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. டூலர் நிறுத்துறவங்க நமக்கு பொறுப்பு இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கிற நிறுத்திட்டு போக முடியாது. இப்ப நீங்க நிறுத்திட்டு போறீங்க, வண்டி வரும், அப்ப ஆறு நிறுத்தி கூப்பிடுவாங்க. நிறுத்துறப்ப ஏற்றி நிறுத்தி போயிட்டோம்னா தொந்தரவு இல்லை. இதெல்லாம் எல்லா குடிமகனுக்கும் இந்த பொறுப்பு வேணும். கடைக்காரங்க சொல்லணும்ல, வண்டி நிறுத்துறவங்களுக்கு வேணும். ஏன் வண்டி எப்படி நிறுத்தி வந்து பாருங்க, எல்லாம் கூட லேட்டா நிறுத்தி வந்திருக்கேன். முன்னாடி இருக்கு, அந்த போங்க